அண்ணே, உன் கையால பையெல்லாம் என்கிட்ட கொடுன, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். நானும் சந்தோஷமா கொடுக்குறேன்டா, இந்த வாங்கிக்கோ. சரிண்ணே, வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம். ஆதிரி, இவங்க எல்லாரும் வீடு தேடி போயிட்டு வந்திருக்காங்களா? ஆமா. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீங்க பாக்குற வீடு நான் வசதியா வாழ்ற மாதிரி இருக்கணும். இல்லனா என்ன நடக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், மறந்துடாத. மான ஏன் ஆதிர, இந்த பொண்ணு சொல்ற மாதிரி வசதியா வீடு பார்க்கணும்னா 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 30,000 ரூபாய் வாடகை ஆகுமே. அவ வசதிக்காகலாம் நம்ம வீடு பார்க்க முடியாது மாமா. நாம தங்குற மாதிரி ஒரு வீடை தேடுவோம். இவ மிரட்டலுக்குலாம் நம்ம ஒண்ணு பயப்பட வேணாம். ஆதிரே, இந்த சத்யாவோட கேரக்டரை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. உனக்குதான் இவங்க எல்லாரும் மாமா, பாட்டி, தமிழம்மா. ஆனா எனக்கு இவங்க யாரும் எந்த உறவும் இல்ல. இவங்களோட எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அதனால நான் சொன்ன மாதிரி வீட்டை மட்டும் பார்க்கல, எல்லாரும் ஜெயில தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னை யாரும் குறை சொல்லாதீங்க. வான போலாம். அண்ணே, வா உட்கார். அண்ணே, என்னாச்சுன்னு? நம்ம பிளான் பண்ணபடி ஒன்னொன்னா நடக்குதுல்ல? பாப்பா, நீ சொன்ன ஒரு இடம் கூட மிஸ் ஆகல பாப்பா. எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு பாப்பா. ஓகேண்ணா. அந்த பில்டரை பாத்தியா? பேசுனியா? ஆதிரை வந்திருந்தாளா? ஆதிரை வந்திருந்தப்போ நீ அங்க இருந்தியா? பாப்பா பாப்பா இரு. நீ இப்படி கேள்வி மேல கேள்வி பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போனா நான் பதில் சொல்ல வேணாமா? நான் பில்டரை பார்த்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டேன் பாப்பா. ஆதிரையும் வந்தா. அந்த பில்டர் கிட்ட இது என் ஹஸ்பண்டுடைய கனவு, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னா. இந்த வில்லா வீடு வாங்குறது அவர் கனவுன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சினா பாப்பா. இவ கெஞ்சில அந்த பில்டரே மனசு மாறி சரி அந்த 5 லட்சத்தை மெதுவா கட்டுங்கன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லிருப்பான் பாப்பா. ஐயோ, என்னன்னு சொல்ற? அப்படி ஏதாவது சொல்லிட்டானா? நான் போய் அதுக்கு முன்னாலேயே அவனை போய் மிரட்டலன்னு வச்சுக்கோ, அவன் கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க சான்ஸ் இருக்கு பாப்பா. ஏன்னா இந்த ஆதிர கல்லும் கரையிற மாதிரி அவ்வளவு உருக்கமா பேசி சீனை போடுறா பாப்பா. சீன் போடுறதுலாம் அவ பயங்கரமான ஆளு. சொல்லியா குடுக்கணும் அவளுக்கு? பாப்பா, ஆல்ரெடி நான் போய் மிரட்டி வச்சதுனால ஆதிர அவ்வளவு சீனை போட்டும் அங்க ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அந்த பில்டர் நான் சொன்ன டைம்ல 5 லட்சம் ரூபாய எண்ணி வச்சா வைங்க, இல்லன்னா நான் இந்த வீட்டை வேற யாருக்காவது கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாப்ல. சூப்பர்னு. பாப்பா, பிரபுவை பார்க்க அந்த பில்டர் ஆபீஸ்க்கு போக போறான். அப்ப பிரபு அந்த பில்டருக்கு 5 லட்சம் ரூபாய தரணும், இல்லன்னா அவன் வீட்டை தரமாட்டான் பாப்பா. ஓகேவா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அந்த பிரபு பைய அவன் வாங்க ஆசைப்பட்ட அந்த வில்லாவை வாங்க முடியாம வெந்து நொந்து சாக போறான். பாப்பா, உனக்கு இப்ப ஹாப்பி தானே? இல்லண்ண, இல்ல. எனக்கு இந்த சந்தோஷமும் சக்சஸும் பத்தாது. அந்த திமிரு புடிச்ச ஆதிரை என் கால்ல விழுந்து கதறி அழுகணும். என் புருஷனை காப்பாத்துன்னு சொல்லி கெஞ்சணும், கதறணும். பாப்பா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு பாப்பா, நான் தாராளமா பண்றேன். நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளான பக்காவா ஒர்க் அவுட் பண்ணோம்னா நான் நினைச்சது நடந்துரும். அந்த ஆதிரை அழுவா, நான் சிரிப்பேன். என்ன பிளான் சொல்லுடா. கவனமா கேட்டுக்கோ. நான் சொன்ன மாதிரி நீ கச்சிதமா செஞ்சுட்டனா பிரபுவும் முடிஞ்சான், அந்த ஆதிரியும் முடிஞ்சா. பாப்பா, நீ கவலைப்படாத பாப்பா. இந்த பிளான் பக்காவான பிளானா இருக்கு. இத நான் சிறப்பா செஞ்சு முடிச்சிடுறேன்.
பிரபு ஆதிரை மட்டும் இல்ல, இந்த மொத்த ஃபேமிலியையும் முடிச்சு விட்டுறலாம். அண்ணி ஆ வா கார்த்தி. அண்ணி, ஹவுஸோட நின்ன ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னு சொன்னாராமே. அவர் அப்படி சொன்னதுக்கு சத்யா தான் காரணமாமே. சொல்லுங்க அண்ணி. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? அண்ணி, இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் தான் நேத்தே நான் அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க பார்த்தேன். நீங்களும் அண்ணனும் பாவம் பார்த்து குறுக்க பூந்து என்ன தடுத்துட்டீங்க. நாங்க இப்படி இருந்துமே அவ எங்க மேல கோவமா இருக்கா. இன்னும் நாங்க அப்படியே விட்டுருந்தோம்னு வெச்சுக்கோ, அவ இன்னும் பெருசா பேயாட்டம் ஆடி இருப்பான். அண்ணி, என்ன சொல்றீங்க நீங்க? கோவப்படாம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ கார்த்தி. நீ சத்யாவை வீட்டை விட்டு விரட்டுறேன்னு அவ்வளவு கலட்டா பண்ணதுனால்தான் அதுக்கு பழிக்கு பழி வாங்குறேன்னு நம்மள நடு தெருவுல நிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவ அண்ணன் மூலமா ஹவுஸ் ஓனரை மிரட்டி அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணணும்னு சொல்ல வச்சிருக்கா. நீ கோவப்பட்டு ஒரு செகண்ட்ல பண்ற ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு பிரச்சனையா வந்து முடியுதுன்னு உனக்கு தெரியுதா? இத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? அண்ணி, அவகிட்ட விட்டு கொடுத்து பொறுமையா போனாலும் அவ இப்படிதான் நீ நடந்துப்பா. இந்த மாதிரி சைக்கோவெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது அண்ணி. நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணி. ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இன்னைக்கு முடிவு பண்ணாதான் நீங்களும் அண்ணனும் நம்ம குடும்பமும் சந்தோஷமா வாழ முடியும். நான் இப்பவே போய் கார்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவ அண்ணன் வேற உள்ள இருக்காரு. தேவையில்லாத எந்த பிரச்சனையும் வேணாம். ஓஹோ, அந்த ஆள் முன்னாடி வச்சு வெளுத்து விட்டாதான் அந்த ஆளும் ஒழுங்கா இருப்பான். நான் இப்பவே போறேன். நில்லு கார்த்தி, சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ அண்ணி, என்ன தடுக்காதீங்க. நான் போணும் அண்ணி. விடுங்க. கார்த்தி, நில்லு கார்த்தி. என்னையா நீ அடிச்சீங்க? பின்ன என்ன? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ என் பேச்சு கேட்காம போயிட்டே இருக்க. இங்க பாரு, அவ ஏற்கனவே சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணி ஆகணுங்கிற டென்ஷன்ல நாங்க இருக்கோம். இதுல உன் அண்ணனோட கனவு வீடு வேற இன்னொரு பிரச்சனையா இருக்கு. ஏற்கனவே உங்க அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு கார்த்தி. இப்ப நீ மறுபடியும் சத்யா கிட்ட போய் பிரச்சனை பண்ணனா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால பேசாம கொஞ்சம் அமைதியா இரு கார்த்தி.